பொன்னிறத்தாள் அம்மன் கதை. கடையம் என்ற ஊரிலே அனஞ்ச பெருமாள் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவி பொன்மாரி என்பவள் மிகவும் அழகுடையவள். அவர்களுக்கு அடுக்கடுக்காக 7 ஆண் குழந்தைகள் பிறந்தன. சித்தன், சித்திரன், தம்மப்பன், மேப்பன், கிருஷ்ணன், வேலப்பன், மாடப்பன் என அவர்களுக்கு பெயரிட்டிருந்தான். 7 பெண் குழந்தைகள் இருந்தும் பெண் குழந்தை இல்லையே என்ற கவலை பொன்மாரிக்கு ஏற்பட்டது. அவள் கோவிலை கூட்டிப்பெருக்கி நீர் தெளித்து கடன் செய்தாள். நாள் தவறாமல் விளக்கேற்றி ஈரத்துணி உடுத்து கோவிலைச் சுற்றி வந்தாள். பெண் குழந்தை பிறந்தால் ரங்கநாதன், குமரி அம்மன், குருத்தோலை நாதன், சிவனணைஞ்ச மார்த்தாண்டன் ஆகிய தெய்வங்களுக்கு நேர்ச்சை செய்வதாக வேண்டிக்கொண்டாள். அதன் பலனாக அவள் கர்ப்பமுற்றாள். 10ஆம் மாதத்தில் வெள்ளிக்கிழமை மீனராசியில் பஞ்சமியில் ஒரு பெண் குழந்தையை பெற்றாள். பொன்மாரிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. தனக்கு உதவி செய்த பெண்களுக்கு பொன்னை வாரி வாரி கொடுத்தாள். பொன்னிறமாயிருந்த அக்குழந்தைக்கு பொன்மாரி என பெயரிட்டனர். அவள் வளர்ந்து அழகிய பெண்ணாக மாறினாள். பொன்னிறத்தாளின் அழகு பக்கத்து ஊரெல்லாம் பரவியது. அவளுக்கு தோழிகளும் பெருகினர். ஒருநாள் பொன்னிறத்தாளும் அவள் தோழிகளும் பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியே திருமலை நாயக்கனின் தளவாயின் மகன் இணைசூரப் பெருமாள் வந்தான். அவனுடன் துட்டன், வெள்ளையத்தேவன், துங்களபுரி மறவன், சையீட்டிக்காரர்கள் கியோர் வந்தனர். இணைசூரப் பெருமாள் வேகமாய் பந்தாடும் இணையக்கொடி பொன்னிறத்தாளை கண்டதும் மெய்மறந்து நின்றான். நாட்டிலே இவனைப்போல் அழகியை கண்டதில்லை என திகைத்து நின்றான். இணைசூரன் பந்து விளையாடிக் கொண்டிருந்த தோழிகளில் ஒருத்தியை அழைத்தான். இவள் யார், எந்த ஊர் என கேட்டான். தோழிகள், ஐயா, இவள் பெயர் பொன்னிறத்தாள். ஊர் தென்காசி. இவள் தந்தை பெருமாள் தலைவன். இவளுடன் 7 சிங்கங்கள் பிறந்துள்ளனர். இவளது உறவினர்கள் கடையத்தில் வாழ்கின்றனர் என்றனர். இணைசூரனுக்கு பொன்னிறத்தின் அழகு அறிவை மயக்கியது. உடம்பை உருக்கியது. தன் அரண்மனையில் சென்று படுத்தான். அவனது சோக கோலத்தை கண்ட தாய், என்ன நடந்தது மகனே என கேட்டாள். மகன், அம்மா, நான் உலா போகும்போது பொன்னிறத்தாள் என்ற பெண்ணை கண்டேன். தளவாய் நாயக்கன் மகனாம், அவளில்லாமல் நான் வாழ முடியாது அம்மா என்றான். அவன் தாயோ, மகனே, அந்த பொன்னிறம் முன்முறை பெண்தான். அவளை எப்படியும் உனக்கு மணமுடித்து வைக்கிறேன், கவலை விடு என்றாள். இணைசூரனின் தந்தைனொரு நன்னாளில் உரிய வரிசைகளுடன் தளவாய் நாயக்கனின் வீட்டிற்கு போய், உன் மகளை என் மகனுக்கு தா என கேட்டான். இணைசூரனும் மகளை கொடுக்க இசைந்தான். நல்ல நாளில் இனிதாக திருமணமும் நடந்தது. அவர்கள் மதுரையில் மனம் ஒத்து சிறக்க வாழ்ந்தனர். திருமணம் முடிந்த 2ஆம் வருடம் பொன்னிறத்தாள் கர்ப்பமுற்றாள். 7ஆம் மாதத்தில் தன் குலவழக்கப்படி தன் தாய் வீட்டிற்கு வந்தாள். வலது காலை எடுத்து வைத்து வீட்டினுள் நுழைந்தாள். படி சறுக்கியது. துர்ச்சகுணமாயிற்றே என்ன குமோ என நொந்து கொண்டே வீட்டினுள் புகுந்தாள். பொன்மாரி மகளின் பருத்த வயிற்றை கண்டு மகிழ்ந்தாள். குலம் தழைக்கப் போகிறது என்று நிறைவு கொண்டாள். 9ஆம் மாதத்தில் முளைப்பாரி வைக்க வேண்டும் என்றாள் பொன்னிறத்தாள். அவளது 21 தோழிகளும் 7 நாட்கள் விரதம் இருந்தனர். பலவகை வித்துக்களைச் சட்டியிலே இட்டு குருத்தோலை கொண்டு மூடி வைத்தனர். 7ஆம் நாள் வளர்ந்திருந்த முளையை எடுத்து பார்த்தபோது எல்லா பெண்களும் வைத்த முளைகளும் வளர்ந்திருந்தன. பொன்னிறத்தாளின் முளை அழுகிப்போய் இருந்தது. எல்லா பெண்களும் முளைகளைச் சுனையிலே விட்டனர். எல்லாம் நீரில் மிதந்தன. பொன்னிறத்தாளின் முளையோ நீரில் அமிழ்ந்தது. பொன்மாரி இதையெல்லாம் அறிந்து என்ன நடக்கப் போகிறதோ என நினைத்து வருந்தினாள். தோழிகள் சுனையாடச் செல்ல புறப்பட்டனர். பொன்னிறத்தாளையும் அழைத்தனர். அவள், எனக்கு நிரம்ப வேலை இருக்கிறது, நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் வருகிறேன் என்றாள். தோழிகள் சென்றதும் பொன்னிறத்தாள் தயிர் கடைய மத்தை எடுத்தாள். அப்போது பூனை பானையை உருட்டியது. இது என் தீய சகுனம் என்று நினைத்துவள் மனம் நடுங்கினாள். பொன்மாரி சமையல் செய்து கொண்டிருக்கும்போது பொன்னிறம் சமையலறைக்கு வந்தாள். மகளே, இன்று நீ சுனையாட போக வேண்டாம். உன்னை திருடர்கள் பிடித்துக்கொண்டு போய் காட்டாளம்மன் கோவிலில் பலி கொடுப்பதாக கனவு கண்டேன். நீ போகாதே என்றாள் பொன்மாரி. பொன்னிறத்தாளோ, விதிப்படி நடப்பதை தடுக்க முடியாது, நடப்பது நடக்கட்டும் என்றாள். பொன்னிறத்தாள் சுனையாடுவதற்குரிய பொருட்களை எடுத்து கொண்டு சுனையாட புறப்பட்டாள். தாய் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் கேட்காமல் கிளம்பி போனாள். வழியில் தீய சகுனங்கள் எதிர்பட்டன. குரத்தி ஒருத்தி பொன்னிறத்தாளை தடுத்து சுனையாட போகாதே என எச்சரித்தாள். பொன்னிறமோ எவற்றையும் லட்சியம் செய்யாது சுனைக்குச் சென்றாள். சுனை கரையில் தோழிகள் நின்றனர். பொன்னிறத்தை கண்ட தோழிகளுக்கும் மகிழ்ச்சி. எல்லோரும் சுனையாட இறங்கினர். அப்போது திடீரென மேகம் கவிந்தது. மழை கருக்கொண்டது. புயல் வீசியது.
தோழிகள் அவசரமாக கரை ஏறினர். பொன்னிறத்தாளும் சுனைக்கரைக்கு வந்தாள். தோழிகள், மழை பெய்யப் போகிறது, வா நாம் வாகைநல்லூர் அம்பலத்துக்குச் செல்வோம் என்றனர். எல்லோரும் நடந்தனர். பொன்னிறம் மெல்ல நடந்தாள். முழு கர்ப்பிணியானதனால் அவளால் தோழிகளை எட்டி பிடிக்க முடியவில்லை. புயல் வேகமாக வீசியது. ஒரு புளியமரத்தின் அருகே சென்றாள். அந்த மரம் காற்றில் சரிந்தது. அவள் எங்கே நிற்பது என்று தெரியாமல் அலைந்தாள். தோழிகளை காணாமல் மழையிலும் காற்றிலும் பதறினாள். அனத நேரத்தில் 61 திருடர்கள் அந்த காட்டுக்கு வந்தனர். எங்கே இன்று திருடச் செல்வது என்று கேட்டான் ஒருவன். இன்னொரு திருடன், இந்த காட்டில் உள்ள காட்டாளம்மன் கோவிலில் ஒரு கருவூலம் இருக்கிறது, அதை எடுப்போம் என்றான். உடனே ஒரு திருடன், நான் மந்திரம் படித்தவன், கருவூலம் இருக்கும் இடத்தை மையிட்டு பார்க்கிறேன் என்றான். அவன் தீ வளர்த்து மையிட்டு பார்த்தான். இந்த கருவூலத்தில் கெட்ட வாதைகள், பேய்கள் உள்ளன, நாம் இங்கே இருக்க வேண்டாம், வட்டப்பாறைக்கு போவோம் என்றான். கள்ளர்கள் எல்லோரும் வட்டப்பாறையில் கூடினர். குறிகார கள்ளன் பிரசன்னம் சோழி சோதிடம் வைத்து பார்த்தான். இக்கருவூலத்தை ஒரு இசக்கி காவல் காக்கிறாள். இந்த கருவூலத்தை எடுக்க பாலாடு சூலாடு கரும்பூனை சேவல் போன்ற பலிகள் கொடுக்க வேண்டும். அதோடு சூலான பெண் ஒருத்தியையும் இசக்கி பலி கேட்கிறாள் என்றான். மற்ற கள்ளர்கள் எல்லா பலிகளையும் கொடுக்கலாம், சூல் பெண்ணுக்கு எங்கே போவது என சிந்தித்தனர். ஒரு கள்ளன், நாம் எல்லோரும் இங்கே வரும்போது சுனைக்கரையில் ஒரு சூலி நின்றதை பார்த்தேன் என்றான். இந்த நேரத்தில் காட்டாளம்மன் கோவிலுக்கு பூசை செய்ய ஒரு மறையவன் வந்தான். கோவிலின் முன்னே கள்ளர்கள் கூடியிருப்பதை பார்த்து, இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறீர்களே, என்ன விசேஷம் என்று கேட்டான். ஒரு கள்ளன் குறும்பாக, காட்டாளம்மன் கோவிலுக்கு பலிகொடுக்களை தேடிக்கொண்டிருந்தோம், நீ வந்துவிட்டாய் என்றான். மறையவன், ஐயோ அண்ணன்மார்களே, உங்களுக்கு பலிகொடுக்க ஒரு சூலியை காட்டி தருகிறேன், என்னை விட்டுவிடுங்கள் என்றான். கள்ளர்கள், நல்லது, அவளை எங்களுக்கு காட்டிவிட்டு நீ செல்வாய் என்றனர். வேதியன் கள்ளர்களை வழிநடத்தி அழைத்துச் சென்று பொன்னிறம் நின்று கொண்டிருந்த மரத்தை காட்டினான். கள்ளர்கள் பொன்னிறத்தைக் கண்டதும் வேதியனை விட்டுவிட்டனர். பொன்னிறத்தாளின் அருகிலே வந்து, பெண்ணே நீ யார் என கேட்டனர். அவள் தன் வரலாற்றை கூறினாள். பொன்னிறம் கள்ளர்களிடம், அண்ணன்மார்களே, என்னை என் வீட்டிற்கு கொண்டு சேர்த்தால் என் தந்தை நீங்கள் கேட்ட பொன்னை தருவார்கள் என்றாள். அவள் அஞ்சி அழுது கொண்டே அவர்களிடம் தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினாள். கள்ளர்கள், பெண்ணே, நாங்கள் இந்த காட்டின் வழி மாடு பிடிக்கப் போகிறோம், உன்னை உன் வீட்டில் கொண்டு சேர்க்கிறோம், வா என்றனர். அவள் அவர்களுடன் மெல்ல நடந்தாள். 9 மாதச் சூலியான அவளால் நடக்க முடியவில்லை. யாராவது பார்த்துவிடுவார்கள் என்று அஞ்சிய கள்ளர்கள் அவளை சீக்கிரம் நட என்றனர். ஒரு மாபாவிக் கள்ளன் அவளை எருக்கலை கொம்பால் அடித்தான். ஒருவன் புளியம் விளாரால் அடித்தான். அவள் அடி பொறுக்க முடியாமல் அழுதாள். கள்ளர்கள் அவளை காட்டாளம்மன் கோவிலுக்கு இழுத்துச் சென்று ஒரு அறையில் தள்ளி பூட்டி வைத்தனர். கோவிலின் முன்னே பெரிய பரண் கட்டி குலை வாழை நட்டனர். குருத்தோலை கட்டினர். துள்ளுகிடாவும் குட்டியும் சூலாடும் கொண்டுவந்து கோவிலின் முன்னே வைத்து அவற்றின் நெஞ்சை பிளந்து குருதியை தெளித்து வாதைகளுக்கு பலி தந்தனர். வடக்கு வாசலில் பன்றியை பலியிட்டனர். சூல் பன்றியின் நெஞ்சை பிளந்தனர். மேற்கு வாசலில் பூனையை வைத்து கீறினர். பின்னர் கருவூலம் இருந்த இடத்தில் பலி கொடுக்க பொன்னிறத்தாளை கொண்டு வந்தனர். அச்சத்தால் அலறி களைத்து பரன்மீது மயங்கிப்போய் அவள் கிடந்தாள். கள்ளர்கள் அவளை பரன்மீது வைத்து இறுக கட்டினர். ஒருவன் அவள் அடிவயிற்றை கீற ஓடிவந்தான். அவளது அழகிய முகத்தை கண்டு பின்வாங்கினான். அதன் பிறகு ஒரு மொட்டையன் வந்தான். அவனும் அவளை பலிகொடுக்க தயங்கினான். கடைசியாக ஒரு மறவன் வந்தான். தயங்காமல் பொன்னிறத்தாளின் அருகே ஒரு தலைவாழை இலையை விரித்தான். அவள் வயிற்றை கீறினான். வயிற்றில் இருந்த கருவை வெளியே எடுத்து வைத்து பலிதந்த பிறகு அவள் காலி வயிற்றில் எரியும் திரியை நட்டான். கள்ளர்கள் பலியைச் சுற்றி வந்து குரவையிட்டனர். இசக்கியை திருப்பி செய்து கருவூலத்தை திறந்த பொன்னை எடுத்தனர். ஒரு கள்ளன் சொன்னான், நாம் பொன்னை அளக்க மரக்கால் கொண்டுவரவில்லை, அதனால் மூங்கில் குழலை வெட்டி வருவோம், வந்தபின் அளக்கலாம் என்று. 10 திருடர்கள் மூங்கில் வெட்ட காட்டுக்குச் சென்றனர். அவர்களின் கொடூரத்தைக் கண்டு வெகுண்ட காட்டாளம்மை அவர்களின் மேல் புலி கடுவாய்களை ஏவிவிட்டாள். அவர்களை அம்மிருகங்கள் கடித்தன. மற்ற கள்ளர்களை வேதாளங்கள் அடித்தன. எல்லா கள்ளர்களும் இறந்தார்கள். இறந்தவர்கள் நரகத்துக்குச் சென்றார்கள். இந்த நேரத்தில் பொன்னிறத்தை காணவில்லையே என்று அவள் தாய் பரிதவித்துக் கொண்டிருந்தாள். தோழிகளை அழைத்து கேட்டாள். அவர்களுக்கும் பொன்னிறத்தை பற்றி தகவல் தெரியவில்லை.
தாய் தந்தையை அழைத்து கூறினாள். எல்லா உறவினர்களும் கூடினர். காட்டு வழி சென்று தேடினார்கள். சுனைக்கரையில் பொன்னிறத்தை காணவில்லை. காட்டிலும் அவளை காணவில்லை. உறவினர்கள் அவளது காலடி தடத்தை அடையாளம் கண்டனர். அதை பார்த்து நடந்தனர். அப்போது காயத்தில் கழுகுகள் கூட்டமாக பறப்பதைக் கண்டனர். மனம் பதைக்க அந்த இடத்தை அடையாளமாக கொண்டு ஓடினார்கள். அந்த இடம் காட்டாளம்மன் கோவிலாக இருந்தது. கோவிலைச் சுற்றி கோழி, பூனை பலிகளை கண்டனர். இணைசூரன் கோவிலுக்குள் சென்றான். வயிறு பிளந்த நிலையில் பொன்னிறத்தாளை பார்த்தான். அருகிலே கரு. இணைசூரன் அலறியபடி அங்கேயே மயங்கி விழுந்தான். மற்றவர்களும் பொன்னிறத்தாளின் உடலை பார்த்து பதைத்து விழுந்தனர். பொன்னிறத்தின் தாய் உடனேயே மனமுடைந்து இறந்தாள். 7 அண்ணன்மார்களும் மனம் பொறாமல் தங்கள் வாளை மண்ணில் நட்டு அதன்மீது பாய்ந்து உயிரை விட்டனர். எல்லோரும் இறந்த பிறகு இணைசூரனும் வாளை நட்டு பாய்ந்து உயிரை விட்டான். இறந்துபோன பொன்னிறம் ஆத்மா அடங்காமல் பேயாகி கைலைமலைக்குச் சென்று சிவனிடம் பல வரங்கள் வாங்கினாள். வாவரை, சிறுமங்குழி, 3½ கூடம் போன்ற இடங்களில் இசக்கியாக இருக்க வரம் கேட்டாள். தன்னை பலி வாங்கிய கள்ளர்களின் உறவினர்களை தேடிச் சென்று கொன்று குடல்மாலை சூடி பழி வாங்கினாள். தன்னை காட்டிக் கொடுத்த வேதியனை கொன்றாள். அவன் குடும்பத்தை அலைக்கழித்தாள். அதன்பின் அவள் தன் தோழிகளை பார்க்க போனாள். அவர்கள் ஏற்கனவே இறந்த சுனைக்கரையில் பேய்களாக நின்றனர். அவர்களுடன் அவள் இரவில் சுனையாடினாள். காட்டாளம்மனை வழிபட்டாள். அம்மன் பொன்னிறத்துக்குச் சில வரங்கள் கொடுத்தாள். பொன்னிறத்தாள் அதன் பிறகு உக்கிரமான பேயாக மதுரைக்கு போனாள். அங்குள்ள மக்களை துன்புறுத்தினாள். பாண்டி நாட்டு பட்டத்து யானை மீது ஏறி மதுரையைச் சூறையாடினாள். மன்னனின் சோதிடன் மலைவேலனை அழைத்து யானையை பிடித்த பேயை விரட்ட வேண்டும் என்றான். இளவேலன் மந்திரம் போட்டு பொன்னிறத்தை அறிந்து கொண்டான். அவன் தன் மந்திர வல்லமையால் பொன்னிறத்தாளை விரட்ட பார்த்தான். பொன்னிறத்தாள் வேலனை அடித்து கொன்றாள். அவளை யாருமே வெல்ல இயலவில்லை. ஆனால் வேலனின் மனைவி வேறு பலிகள் கொடுத்து பொன்னிறத்தை வணங்கினாள். மனம் அடங்கிய பொன்னிறத்தாள் பெண்ணுக்கு இறங்கி கணவனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்தாள். அதன்பின் ஊரார் அவளுக்கு மதுரையில் அவளுக்கு கோயில் கட்டினர். பொன்னிறத்தாள் மதுரையிலும் நெல்லையிலும் பல இடங்களில் கோவில் கொண்டு அருள் புரிகிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.